வரலாறு திரும்புது. விஜய்க்கு வந்த அதே சோதனை 2016ல ஆரம்பிச்சு 2026ல நிக்குது. விஜயகாந்த், தமிழருவி மணியன், இப்போ தளபதி விஜய். இந்த 3 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த மர்மமான ஒற்றுமை என்ன தெரியுமா? 2016 தேர்தல் ஞாபகம் இருக்கா? திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தமிழருவி மணியன் ஒரு பெரிய களம் அமைச்சாரு. ஆனா முடிவு என்னாச்சு? அதே போலத்தான் கேப்டன் விஜயகாந்த் தமிழக அரசியலையே அதிர வச்சாரு. இப்போ 2026ல அதே இடத்துல நம்ம தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் நிக்கிறாரு. அப்போ தமிழருவி மணியனுக்கு நடந்த அதே அரசியல் காய் நகர்த்தர்கள் இப்போ விஜய்க்கு எதிரா நடக்குதோன்னு தோணுது. ஒரு பக்கம் ஆதரவு, இன்னொரு பக்கம் மறைமுக நெருக்கடி. சென்னை கோட்டையை பிடிக்கணும்னு கிளம்பின கேப்டனுக்கு கிடைச்ச அதே எழுச்சி இப்போ பனையூர் முதல் கன்னியாகுமரி வரை டிவிகே தொண்டர்கள் கிட்டையும் தெரியுது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். 2016ல தமிழருவி மணியன் போட்ட பிளான் சொதப்பியது போல 2026ல விஜய்க்கு நடந்துடுமோன்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. கேப்டன் செஞ்ச அதே தப்ப விஜய் செய்வாரா இல்ல புதிய வரலாறு படைப்பாரா அப்படிங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. அந்த கிங் மேக்கர் சீட் இப்ப யாருக்கு? தமிழக அரசியல் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 2026 தேர்தல் முடிவு தமிழ்நாட்டின் அடுத்த 25 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. விஜய் அடுத்த முதலமைச்சரா இல்ல அடுத்த கிங் மேக்கரா? உங்க கணிப்பை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.